இருக்கிறீங்களா? நீங்க நம்பினவங்க உங்களை கைவிட்டுட்டாங்களா? வேதம் சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்ளுவார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்ளுவார். நண்பர்கள், சிநேகிதர்கள் உன்னை கைவிடலாம். நீ நம்பினவர்கள் உன்னை கைவிடலாம். உன் வேலை உன்னை கைவிடலாம். உன் எஜமானன் உன்னை கைவிடலாம். உன் படிப்பு உன்னை கைவிடலாம். நீ நேசித்தவர்கள் உன்னை கைவிடலாம். கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் உன்னை கைவிடலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த கைகளை உண்டாக்கின அந்த கரம் என் கரத்தை பிடித்திருக்கிறபடியினால் ஆமென், அவர் என்னை கைவிட மாட்டார்னு சொல்றவங்க மாத்திரம் கையை தட்டி ஆவில நிரம்பி, ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படுகிறார். ஓ, கைவிடப்பட்டிருக்கிற என்னை தூக்கி எடுக்கிற ஒரு கரம் இப்பொழுது வருகிறது. கைவிடப்பட்டிருக்கிறாயா? நீ கைவிடப்பட்டிருக்கிறாயா? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் உன்னை கைவிட்டது, நான் உன்னை கைப்பிடிக்கிறேன். அவர்கள் உன்னை கைவிட்டிருக்கிறார்கள், நான் உன்னை கைப்பிடிக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரணம் என்ன நடத்துவார்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆவில நிரம்பி, என்னை கைப்பிடித்தவரே, என்னை கரம் பிடித்தவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஓ, கைவிடப்பட்டிருக்கிற உன்னை, உன்னை கைவிடப்பட்டிருக்கிற உன்னை கர்த்தர் கரம் பிடிக்கிறார். ஓ, உன்னை யாரெல்லாம் கைவிட்டாங்களோ நீ கவலைப்படாத. யாரெல்லாம் உன்னை கைவிட்டிருக்கிறாங்களோ கவலைப்படாத. நீ நம்பினவங்க உன்னை கைவிட்டிருக்கிற கவலைப்படாத. உன்னை கைவிடாத ஒரு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இரக்கம் செய்கிறேன். அல்லேலூயா.